இந்த நண்பர்களே, ஒயிட்டார் ஃபிட்னஸ் இந்த சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. போன விநாயகர் சதுர்த்திக்கு ஆரம்பித்தேன். இது விநாயகர் சதுர்த்தியும் போயிடுச்சு. இந்த பயிற்சி வந்து நான் காலகாலமெல்லாம் பண்ணல. 1 வருஷமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் மாடியில் வந்து ஜிம்மு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் பார்ப்பீங்க. ஆனாலும் இந்த பயிற்சி வந்து இதை பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை பயிற்சி பண்ணுறதுக்கு சிலர் வந்து சும்மா இப்படி இப்படி பண்ணிவிட்டு இப்படி இப்படி காலை அமுக்கிட்டு வரலையா அப்படின்ட்டு ஒரு 4 பயிற்சி பண்ணுவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை பயிற்சி வந்து இப்படி வந்துடும் பாருங்கள். தரையில் ஒட்டி படிஞ்சிச்சு, அப்படி தரையில் படிஞ்சிக்கணும். என்ன மாதிரி பாருங்க, இப்படி படுக்கும் போதும் இப்படி தரையில் படுது இப்படி இருக்கும். இப்படி பண்ணவே முடியாது பாருங்க. நீங்கள் பயிற்சி பண்ண நான் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அடுத்தது பாருங்க, தவகலம். தண்ணியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தவளை அப்படியே இப்படியே மிதக்கி கிடக்கும் தவளை. இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணோன்னா தினந்தோறும் பண்ணணும். இந்த பயிற்சி தினந்தோறும் பண்ணீங்கன்னா, எதனா ஒரு பயிற்சி தினந்தோறும் பண்ணீங்கன்னா இந்த பயிற்சி நம்ம பண்ணுறது இது ரொம்ப கடினமான பயிற்சியில் நண்பர்களே. இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நரம்பு, கால் நரம்புகள்லாம் இழுக்கப்படும். இழுக்கும்போது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு காலில் வந்து நரம்பு சுத்தின்னுவாங்க. அது சுத்தின்னு இருக்கிறதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இழுக்கும்போது நரம்புகள் இழுக்கும். இந்த நரம்பு அப்படியே இழுக்கும், ஜூன்னு இழுக்கும். நீங்கள் உடனெல்லாம் இப்படி பண்ணிட முடியாது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. மக்களாகிய உங்களுக்கு நரம்பு சுத்திலாம் இருந்தவங்க இதை தினந்தோறும் பண்ணுங்க. ஆரோக்கியமாக இருக்கணும். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல எனக்கு எழுத படிக்க தெரியாது. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கினே இருங்க, நான் என் வேலையை செஞ்சுக்கினே இருக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.